சாதாரணமாக மூத்தா போயிட்டாரு. மக்கள் அதை லேசாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டாங்க, எப்போ அந்த ரெண்டாவது மூத்தானவர் உங்கள் பார்வையில் லேசானவர் நினச்சிட்டிங்களா? அவருக்கு முந்தையவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் மூத்தா போயிட்டார், இவர் ஒரு வருஷத்துக்கு பின்னால் மூத்தா இருக்கிறார். இவருக்கு ஒரு ரமதான் கூட கிடச்சிருக்குது, ஒரு ரமதான் இவருக்கு கூடுதலாக கிடச்சிருக்குது. அந்த ரமதானில் அவர் செய்த அமல் மூலம் அவர் ஷஹீதானார்ல, அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டாருன்னாங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு ரமதான் நமக்கு கிடைப்பதானது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. அதனால தான் ரமதானுடைய அமல்களுக்கு நிகராக எதுவுமே இல்லை. ரமதானில் ஒரு உம்ரா செஞ்சா தஅதீலு ஹஜ்ஜதன், அது ஹஜ்ஜுக்கு நிகரானதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் என்னோடு ஹஜ்ஜி செய்த நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹஜ்ஜி செஞ்சா நன்மைன்னு சொன்னாங்க. அத்தகைய வாய்ப்பு தான் ரமதான் முழுவதுமே துவாவுடைய காலம், அதை வீணாக்கிடாதீங்க. இப்படி அதே மாதிரி தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுல ஒன்று தான் பயணங்கள். நீங்கள்லாம் அதிகமாக பயணம் செய்கிறவங்க, பயணத்தில் துவா கபூல் ஆகும், முசாஃபிருடைய துவா கபூல் ஆகும். சொன்னாங்க சலாது தஅவாத்தின் லா துரத்து, 3 பேருடைய துவா மறுக்கப்படுவதில்லை. தாவத்துல் வாலித், பெற்றோர் தந்தை பிள்ளைகளுக்காக செய்கிற துவா, தாவத்து சாயிம் நோன்பாளியின் துவா, தாவத்துல் முசாஃபிர் பயணியின் துவா, பயணத்தில் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகுது என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, துவாவுடைய விஷயத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதில் முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், துவா ஏற்கப்படணும் என்று தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? துவா ஏற்கப்படணும்னு ஆசைப்படுற நீங்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அதனால தான் சில பெரியவர்கள் கேட்டாங்க, எப்பா அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளை நீ பொருந்தி கொள்வது இல்லை, ஆனால் அல்லாஹ் ஒன்றை பொருந்தி கொள்ளணும்னு நீ துவா கேட்டுட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய முடிவுகளை நீ பொருந்தாமல் அவன் உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று நீ எப்படி எண்ணுகிறாய்? இப்போ துவா ஏற்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று, ரப்பு என்ன நினைக்கிறானோ அதை நான் பொருந்தி கொள்வேன். ஒரு பெரியார் சொன்னாங்க, 40 வருஷமாக அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வச்சானோ அதை நான் வெறுத்ததும் இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினாலும் நான் அதிருப்தி அடைஞ்சதும் இல்லை. என்ன ரப்போ நாடுகிறானோ அதான், அதனால அல்லாஹ் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுகிறான் என்று. சஹாபா பெருமக்கள் அவங்க மௌத்தாகிற நேரத்தில் அவங்க கேட்ட சில துவாக்களை கூட அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சான் என்பதற்கான ஒரு 2 நிகழ்வுகளை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சஹாபி ஆசிம் பின் சாபித் என்று ஒரு சஹாபி, ஹஜ்ரத் உமருல்லாஹ் அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரர் தான் இந்த ஆசிம். அவர் ஒரு போர்க்களத்தில் எதிரிகளில் பல பேர்த்த என்ன செஞ்சாரு, கொண்டுறாரு. அதில் ஒரு பெண்மணியினுடைய மகன்களை பூரா அவர் கொலை செஞ்சிடறாரு. அந்த அம்மா ஒரு இணை வைக்கிற முஷ்ரிக்கான பெண்மணி. அந்த அம்மா